கர்த்தர் பாவம் நிறைந்த மனுஷர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், கருணையை கொடுத்தார். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தருடைய செய்தியை அங்கே சொல்லும்படியாக யோனாவிற்கு அறிவிக்கப்பட்டது. அவன் போய் அறிவித்தான். அந்த பாவத்தில் இருந்த எல்லா மனுஷர்களும் கர்த்தரிடத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் இரக்கம் பெற்றார்கள். அந்த பட்டினம் அழியாமல் தேவன் பாதுகாத்தார் என்பதை நாம் இங்கே அறியலாம். யோனாவும் ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றதை போல் செய்ய நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனுடைய விருப்பத்திற்கு செய்ய விடாமல் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான அநேக காரியங்களை செய்து அவனை மீண்டும் அவனை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த பட்டணத்திற்கு அனுப்பி அந்த மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ரட்சிக்கும்படியாக